Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to find area and perimeter of square. So ஒரு ஸ்கொயரோட ஏரியா and perimeter calculate பண்றதுக்கு Python program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So first இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். A plane rectangle with 4 equal sides and 4 right angles is called a square. ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 4 sides இருக்கும். அதோட side length எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். We can compute the area of a square if we know the length of its side. So ஒரு ஸ்கொயரோட side length நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். So we need the length of the side of the square as input. To find the area of a square, we multiply its side with itself. So ஸ்கொயரோட ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு அதோட சைட் லென்த்தை அதை கொண்டே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா. Where side is the length of any side of the square. So ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4 sides இருக்கும். 4 sidesமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ எந்த சைடோட லென்த்தை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா சைட், அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏரியா. இந்த ரெண்டு வேரியபிள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். Then to find the perimeter of a square, we should add the length of all 4 sides of the square. அந்த ஸ்கொயரோட 4 சைட்ஸோட லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணலாம். As all sides of a square are equal, the perimeter of a square is equal to 4 times the side of square. ஸ்கொயர்ல எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 4 சைட் லென்த்தையும் நம்ம ஆட் பண்றதுக்கு பதிலா 4 டைம்ஸ் அந்த சைட் லென்த்தை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 இன்டூ சைட் லென்த். ஸோ இதுல சைடு அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கேயும் இன்புட் பார்த்தீங்கன்னா சைட் லென்த் தான், அவுட்புட் வந்து பெரிமீட்டர். ஸோ ஓவராலா இந்த ப்ரோக்ராம்ல இன்புட் பார்த்தீங்கன்னா சைட் லென்த் ஆஃப் த ஸ்கொயர், அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் one float variable for side length of the square and to output variables for area and perimeter. So square ஓட area and perimeter தான் calculate பண்ண போறோம். ஸோ அதுக்காக area அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், தென் perimeter அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே கால்குலேட் பண்றதுக்கு ஸ்கொயரோட சைட் லென்த் வேணும். ஸோ நான் சைடு அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலா 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன் இந்த ப்ரோக்ராம்ல. So 3 variables may now floating point type variable எடுத்துக்கிறேன். First we need a input statement to read the side length from the keyboard. So keyboardல இருந்து இந்த side length of the square read பண்றதுக்கு ஒரு input statement யூஸ் பண்ணிக்கிறேன். Then keyboardல இருந்து அந்த வேல்யூவை ரீட் பண்ணி அது ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். நான் side அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். Then we need to calculate the area and perimeter of the square using expressions. இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு, அதை எக்ஸ்பிரஷனா ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலாஸை நான் இப்போ எக்ஸ்பிரஷனா ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலி வி நீட் எ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டு டிஸ்பிளே த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் டு த ஸ்கிரீன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வேல்யூஸை அவுட்புட்ல கொண்டு டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபைனலா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். கமாண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எ ஹேஷ் சிம்பிள் இன் பைத்தான். பைத்தான் லாங்குவேஜில் ஒரு கமாண்ட் லைன் ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் லைன் வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர் மூலமா எக்ஸிக்யூட் ஆகாது, சிம்பிளி இக்னோர் ஆயிரும். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயரோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு அந்த ஸ்கொயரோட சைட் லென்த் வேணும். ஸோ அப்போ நான் சைட் லென்த்தை இப்போ இன்புட்டா ரீட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த சைட் லென்த் ஆஃப் ஸ்கொயர்.
ஸோ ஸ்கொயரோட சைட் லென்த்தை இப்போ ரீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இந்த கமாண்ட் லைன்ஸ் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர் வழியா எக்ஸிக்யூட் ஆகாது, இக்னோர் ஆயிரும். இந்த ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணாலும் நம்ம கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ சைட்ல இருந்து ரீட் பண்ண போறேன். பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. So இந்த input method நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிரும். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ a string representing a message before the input. அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் வந்து என்ன ஆகும்னா இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் ஆகும். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதை எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து ஃப்ளோட் லிட்டரலா அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் ரீட் பண்ணணுங்கிறத சிண்டாக்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ், அதுக்கு உள்ள நான் இப்போ இன்புட் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இன்புட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணும்னா ஒரு மெசேஜா கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் இன்புட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ், தென் ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு க்ளோஸ் பரான்சிசிஸ். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜை இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் நான் இப்போ ஒரு இன்புட்டை கொடுப்பேன். ஸோ அதை இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதை நான் ஃப்ளோட் மெத்தட்ல கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எந்த வேரியபிள்ல வேணுமோ அங்கே கொண்டு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ல அசைன் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோன்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஆன அந்த இன்புட் இப்போ நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அதில் போய் அசைன் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி அதை ஏ அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்றேன். இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த சைட் லென்த் ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் டெக்ஸ்ட் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். தென் இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணும். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். இப்போ இன்புட் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணதை இப்போ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா நான் ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளதான் அந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். தென் ஃபைனலா அந்த ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பரான்சிசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ரீட் ஆகி ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிரும். அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்போ சைடு அப்படிங்கிற ஒரு இன்புட் வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் இதில் வச்சுட்டு என்டர் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். என்டர் த சைட் லென்த் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு. நான் இப்போ ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் 2.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ இப்போ ரீட் ஆகி ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகி சைடு அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகிரும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு கால்குலேட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். So then we need to calculate the area and perimeter of the square using expressions. So இப்போ நம்ம ஸ்கொயரோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு. ஸோ இப்போ நான் சைடு அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். தென் மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஆஸ்ட்ரிச், தென் அகைன் சைடுங்கிற வேரியபிள். ஸோ இப்போ சைடு இஸ் மல்டிப்ளைடு பை சைடு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 இன்டூ சைட் லென்த். ஸோ அப்போ 4, தென் மல்டிப்ளை பண்றதுக்கு ஆஸ்ட்ரிச், தென் சைட்ல இருந்து தான் சைடு அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்போ பெரிமீட்டர் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ எக்ஸ்பிரஷனும் சிம்பிளாகவே ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலாக இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ஏரியா அண்ட் பெரிமீட்டரை இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏரியாவை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். So to combine a text and a numeric variable, Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஏரியா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டெக்ஸ்ட் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். தென் இப்போ இதுல ஒரு வேரியபிள் கொடுக்கணும். வேரியபிள் கொடுக்கறதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணணும். தென் வேரியபிள் நேம் வந்து ஏரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த அந்த டெக்ஸ்ட்டும் நான் கொடுத்த வேரியபிள்ல இருக்க வேல்யூவும் கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு பிரிண்ட் ஆயிருக்கு. தென் வேல்யூ 6.25ம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் 2.5 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ 2.5 இன்டூ 2.5 ஆன்சர் வந்து 6.25. அதுதான் ஏரியாங்கிற வேரியபிள்ல இருக்கும். அது இப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி நான் பெரிமீட்டரை பிரிண்ட் பண்றேன். ஸோ பெரிமீட்டர்ல பாத்தீங்கன்னா சைட் லென்த் வந்து 2.5 இன்டூ 4 ஆன்சர் வந்து 10. அப்போ 10.0ங்கிறது டிஸ்பிளே ஆகணும். நான் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பெரிமீட்டரை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டெக்ஸ்ட் முடிச்ச உடனே டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும். தென் இப்போ ஒரு வேரியபிளை இதுல பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் வந்து பெரிமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. பெரிமீட்டர் ஈக்குவல் டு தென் வேல்யூ 10.0ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.